வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 11th செப்டம்பர் அன்னைக்கு பஞ்சாபை சேர்ந்த பாஜக தலைவர் தர்வீந்தர் சிங் மார்வா ஒரு கூட்டத்துல பேசுறாரு. அந்த கூட்டத்துல லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்திக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லைன்னா உங்க பார்ட்டிக்கு என்ன நடந்ததோ அதையே நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ணி வார்ன் பண்றாரு. இதை அடுத்து 15ஆம் தேதி செப்டம்பர் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரயில்வேஸ் பாஜகவை சேர்ந்த ரவ்னீத் பிட்டு எனக்கூடிய பாஜக தலைவர் ராகுல் காந்தி லீடர் ஆஃப் அப்போசிஷனை நம்பர் 1 டெரரிஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு எந்த மதத்தையும் இல்ல, அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால அவங்களுக்கு எந்த மதமும் எந்த கலாச்சாரமும் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பூர்வீகத்துல இருந்து வந்தவர் தான் ராகுல் காந்தி. அவர் தான் நம்பர் 1 டெரரிஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு பதிவு பண்றாரு. இதை அடுத்து செப்டம்பர் 16ஆம் தேதி 2 சம்பவங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூபி கவர்மெண்ட்டை சேர்ந்த பாஜகவுடைய மினிஸ்டர் ரகுராஜ் சிங் அவர் மீண்டும் ரவ்னீத் பிட்டு சொன்ன அதே கருத்தை வழிமொழிகிறாரு. ஆமா, ராகுல் காந்தி தான் நம்பர் 1 டெரரிஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு பேசுறாரு. அதே செப்டம்பர் 16ஆம் தேதி மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டேயோடைய சிவசேனா ஃபேக்ஷனை சேர்ந்த எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. ராகுல் காந்தி ரொம்ப பேசுறாரு, அவருடைய நாக்கு அறுத்து கொண்டு வரவங்களுக்கு 11 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன் சன்மானமா அப்படின்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புல கடும் கொந்தளிப்பு. எல்லா இடத்துலயும் பிஜேபியை எதிர்த்து, பிஜேபி கூட்டணி கட்சிகளை எதிர்த்து போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ட்ரெஷரர் அஜய் மேக்கன் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த 4 தலைவர்களுக்கும் எதிராக கம்ப்ளைண்ட்டையே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. எஃப்ஐஆர் போட்டு அவங்களை கைது பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. என்ன கலாச்சாரம் இது? ஓப்பனா, அதுவும் லீடர் ஆஃப் அப்போசிஷனை இந்த அளவுக்கு ஓப்பனா த்ரெட்டன் பண்றாங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அதனால இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. இதையொட்டி காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. பர்சனலா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார், நம்ம நாடு அஹிம்சைக்கு பேர் போன நாடு. இந்தியான்னு சொன்னாலே மகாத்மா காந்தியை தான் உலகம் பூரா தெரியும். மகாத்மா காந்தின்னு சொன்னாலே நான் வயலன்ஸ், அஹிம்சையை தான் எல்லாரும் முன்னெடுத்துவாங்க. அப்படிப்பட்ட அஹிம்சை முறையில தான் வெள்ளையர்கிட்ட இருந்தே நாம விடுதலை வாங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இது 75 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா மாறி மாறி எத்தனையோ கட்சிகள் ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லா காலகட்டத்திலுமே கவர்மெண்ட்டுக்கும் அப்போசிஷனுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கே தவிர இது எல்லாமே நாகரிகமான முறையில கையாளப்பட்டிருக்குது. எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை எதிரியா பார்க்காம அவர்களை எதிர்கட்சி தலைவர்களாக மட்டும் பார்த்து அவர்களுக்கு உரிய மரியாதையை எல்லா அரசாங்கமும் கொடுத்திருக்குது. ஆனா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மீது வெறுப்பு காட்டுறதும் வன்முறை பேச்சை அவுத்து விடுறதும் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு, சகஜம் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுக்கள்னாலதான் 3 முக்கியமான தலைவர்களை நாம் இழந்துட்டோம். மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி போன்ற தலைவர்கள் இது போன்ற வெறுப்பு பேச்சுக்கு தான் பலியானாங்க. அப்படி இருந்தும் பாடம் கத்துக்காம தொடர்ந்து இது போன்ற வெறுப்பு பேச்சுகள்ல ஈடுபட்டோம்னா இது நாளைக்கு ராகுல் காந்தியோடைய உயிருக்கு ஆபத்தான நிலையில் கொண்டு போய் விடாதுன்னு என்ன நிச்சயம்? அப்ப இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஒரு பிரதமராக உங்களுடைய கடமை என்னங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களையும் உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா? கருத்தை எதிர்கருத்து மூலமா கையாளுங்க. அதை விட்டுட்டு இப்படி தனி மனித தாக்குதல்ல இப்படி ஓப்பனா த்ரெட்டன் பண்ற இது போன்ற அநாகரிகமான பேச்சை தவறுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன மாதிரியான ஒரு ரோல் மாடல் அப்படின்னு கேட்டு இதுல உடனே சம்பந்தப்பட்ட தலைவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வார்ன் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன் கார்கே நரேந்திர மோடிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இளவரசனாக பிறந்தவர் இன்னைக்கு மக்களுக்காக நின்றுட்டு இருக்காரு. ஆனா ஏழை தாயின் மகன்னு வாய்க்கு வாய் சொல்லக்கூடியவர் இன்னைக்கு ஒரு சர்வாதிகாரி மாதிரி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் தினம் தினம் கேள்வி கேட்கறதுனால இவங்களுக்கு அவரை பிடிக்கல. நேரடியா திட்ட முடியாத.
அதனால இதுக்குன்னு கட்சியில 4 பேர் வந்து சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு. அதுங்களெல்லாம் இப்ப அவுத்து விட்டுருக்காங்க. ஆளுக்கு மிரட்டுறது, கொலை மிரட்டல் விடுறது, திட்டுறது. என்ன விதமான அரசியல் நாகரிகம் இல்ல கலாச்சாரத்தை பாஜக வளர்க்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அஹிம்சாவின் அடையாளமான மகாத்மா காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்றோம். ஆனா அப்படிப்பட்ட மண்ணுல தினம் லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரையே இந்த அளவுக்கு இவங்க வந்து வெறுப்பையும் வன்மத்தையும் கொட்டி கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு போறாங்கன்னா சாதாரண மக்களான உங்களுடைய என்னுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. இதத்தான் பிரியங்கா காந்தி நேற்றுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த கொலை மிரட்டல் விடுறவங்களை பத்தி கூட நினைச்சா பயம் இல்ல. ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மௌனமா உட்கார்ந்து இருக்கிற மோடி, அமித்ஷா, RSS தலைவர்களை பார்க்கும்போதுதான் உண்மையிலேயே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த நாட்டுடைய அடையாளமே அஹிம்சை. இந்த நாட்டுடைய அடையாளமே யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை, அந்த அஹிம்சையே சீர்குலைக்கக்கூடிய விஷயம் இது. அப்ப மனசுக்குள்ள எவ்வளவு வன்மமும் வெறுப்பும் இருந்தா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வாய் மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மோடி, அமித்ஷா, RSS தலைவர்களை பார்க்கும்போதுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய சகோதரர் ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்களுக்காக பேசுறாரு. அதுவும் உங்களுக்கு பொறுக்கல. அவங்க நியாயமா கேட்க வேண்டிய கேள்விய இவர் கேட்கிறாரு. குரலற்றவர்களுக்கு குரலாக நிற்கிறார். அப்படிப்பட்டவருக்கு கொலை மிரட்டல் விடுறீங்க. This is part of a well planned campaign to incite violence among the public அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது இது எல்லாமே பிளான் பண்ணி பாஜகவும் RSSம் பண்ணுது. தேர்தல் சமயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் கடுமையான பின்னடைவை பாஜக சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான டாபிக்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், விலைவாசி உயர்வு, இது போன்ற டாபிக்ஸ வந்து மக்கள் டிஸ்கஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே வேணும்ட்டே இது போன்ற விஷயங்களை பேசி மக்களிடையே ஒரு வெறுப்பை தூண்ட முயற்சி செய்கிறது. இது மூலமா கலவரம் வராதா, அது மூலமா ஓட்டு அறுவடை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பிலையும் ஒரு சுயநலத்திலையும் தான் பாஜக இது செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. வெறுப்பு பேச்சு மூலமா வன்முறை அப்படிங்கிற தீய பாஜக கொளுத்திக்கிட்டேதான் இருக்கும். ஆனா ராகுல் காந்தி அதை பத்தி எல்லாம் கவலையே படல. அன்பென்ற ஒரு மழையை வைத்து அந்த தீயெல்லாம் அணைச்சுக்கிட்டே வராரு. அந்த ஒரு ஆயுதம் தான் அவருக்கு தேவை. இன்னைக்கு இந்தியா பூராக அன்பை பற்றியும் அஹிம்சையை பற்றியும் பேசக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி. தொடர்ந்து எல்லா மேடைகள்லயும் பேசுறாரு. சில நேரங்கள்ல நமக்கே தோணும், என்னையா இவர் பாலிட்டிஷியன் மாதிரியே இருக்க மாட்டேங்கிறாரு, இப்படி தொடர்ந்து அன்பை விதைக்கணும்னு பேசுறாரு. ஆனா அப்படிப்பட்ட தலைவர் தான் இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப அவசியம். வெறுப்புங்கிற தீய அன்புங்கிற மழையால மட்டும்தான் அணைக்க முடியும். அந்த விஷயத்தை தான் ராகுல் காந்தி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு, இன்னமும் செய்வாரு. இத பத்தி எல்லாம் அவர் கவலையே பட மாட்டாரு. ஏன்னா இதெல்லாம் நிறைய அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆனா பாஜகவுடைய இந்த அருவருப்பான அரசியலை பத்தி நாம கவலைப்படணும், கேள்வி கேட்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி.